ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க. நான் உங்கள் கௌஷிக் சங்கர் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். சரி வாங்க, வித்தவுட் டிலே கிளாஸ் உள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 5 உடைய நியூ சிலபஸ் சாப்டர் 1 வாட்டர் த எசன்ஸ் ஆஃப் லைஃப். சார் என்ன சார் இதெல்லாம் எங்களுக்கு எடுத்துட்டாங்க சார் ஸ்கூல்லையே, இப்போ வந்து சொல்லித்தரீங்களே சார் அப்படின்னா, ஸ்கூலில் எடுத்துட்டாலும் நம்ம சொல்லித்தர மாதிரி வருமா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இது இப்போது நம்ம தெளிவாக உட்காந்து படிப்போம், ஓகேவா? சரி. It is raining. Afrin rushed to the window where Jyoti was already watching tiny raindrops slide down the glasses. அதாவது இப்போ யார் யார் இருக்கா அப்படின்னா, அஃப்ரின் ரஷ்டுனா அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கா. டு த விண்டோ, ஜன்னல் வலிக்கே ஓடிக்கிட்டு இருக்கா. வேர் ஜோதி என்ன பண்ணுறா? வாஸ் ஆல்ரெடி வாட்சிங் டைனி ரெயின் ட்ராப்ஸ். அதாவது ஏற்கனவே ஜோதி என்ன பண்ணுறா, ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன ரெயின் ட்ராப்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன மழை துளிலாம் பெஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மழை துளிலாம் என்ன பண்ணுது, ஸ்லைடு டவுன் த கிளாஸஸ். அப்போ அந்த ஜன்னல் வழியாக இப்படி போய்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. வேர் டு யூ திங்க் ஆல் திஸ் வாட்டர் கம்ஸ் ஃப்ரம் அண்ட் வேர் டஸ் இட் கோ ஆஸ்க்டு அஃப்ரீன். அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வருது, இந்த மழை பெய்யுது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஸோ பேஞ்சு முடிச்சிருச்சு, இப்போ எங்கே இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரீன் வந்து கேட்குறான். கம் லெட் அஸ் ஃபாலோ த ஜேர்னி ஆஃப் வாட்டர். ஜேர்னினா என்ன, பயணம். ஸோ தண்ணி எப்படி பயணிக்குது அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை. பட் ஃபர்ஸ்ட் லெட் அஸ் சி ஹவு மச் வாட்டர் தேர் இஸ் ஆன் எர்த். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த்ரூ மோஸ்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு வித் வாட்டர். மோஸ்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ், எர்த்து சர்ஃபேஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, இது வந்து எர்த்தா. ஸோ இந்த குளோப் தான் வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க. சரியா சார்? பார்க்குறதுக்கு எர்த்து மாதிரி இல்லையா சார்? எர்த்து மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எர்த்தில் ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்குது. இந்த இடத்துல மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்குது. ஓ காட், அது வேறு ஒன்றும் இல்லை, என்ன ப்ராப்ளம்னு தெரில. சரி ஓகே பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான் சுற்றி இருக்குது. மிச்சம் இருக்க கொஞ்சம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேண்டாக இருக்குது, ஓகேவா? ஒரே ஒரு கொஞ்சம் இடம் மட்டும்தான் லேண்டாக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது போட்டாலே இந்த மாதிரி ஆகுது. ஸோ அதனால் இதை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாக லேண்டு, ஓகேவா? ஸோ லேண்டு கம்மியாக தான் இருக்குது, வாட்டர் அதிகமாக இருக்குது. அதுலேயும் ட்ரிங்கிங் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, நீங்கள் நினைக்கிறதோட கம்மி. மிச்ச வாட்டர்லாம் என்ன சார்னு கேட்டால் சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி. நம்ம பீச்சுக்கெலாம் போகிறோம், கடல் பக்கம்லாம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? வாயில் வச்சாலே உப்பு கரிக்கும் பயங்கரமாக. ஸோ அதுலேருந்து தான் நம்ம சாப்பிட்ற அந்த உப்புலாம் செய்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது, சரியா? ஸோ ஆல் லிவிங் பீயிங் பீப்புள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரெஷ் வாட்டர் டு சர்வைவ். ஸோ மனுஷங்க மட்டும் இல்லை, எல்லா உயிர் வாழக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் சரி, அது மனுஷங்களாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எதை நம்பி இருக்குது? ஃப்ரெஷ் வாட்டர் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது சர்வை பண்ணுறதுக்கு. சர்வைவ்னா உயிர் வாழ்கிறதுக்கு. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ட்ரிங்கிங், க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் கேரிங் அவுட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். எதுக்கு யூஸ் ஆகுது? குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர். அப்புறம் செடி வளர்க்குறதுக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் தான், உப்பு தண்ணிலாம் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான். அண்ட் கேரிங் அவுட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? நம்ம குளிக்கிறது, ஃப்ரெஷ் ஆகிறது, ப்ரஷ் பண்ணுறது. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிறதுனாலே மோஸ்ட்டாக இது எல்லாம் கவர் ஆகிரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். மெனி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, நிறைய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சப்போஸ் இந்த லேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் விட்டுருப்பாங்க, எறா, மீன், இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. மீன் வந்து சால்ட் வாட்டர்லேயும் இருக்குது, கடல்லையும் இருக்குது, பட் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் மீன்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வித்தவுட் வாட்டர் லைஃப் வுட் நாட் பி பாசிபிள். நவ் இமேஜின் இஃப் ஆல் த வாட்டர் ஆன் தி எர்த் வேர் இன் திஸ் கிளாஸ், தென் த ஃப்ரெஷ் வாட்டர் வுட் ஒன்லி பி as much as the teaspoon. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, 200 ml ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 5 ml ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபுல் கிளாஸில் ஒரு வாட்டர் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்துக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தண்ணி, நம்ம எர்த்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய தண்ணி. அதில் இந்த ஒரே ஒரு ஸ்பூனில் நம்ம எவ்வளோ அள்ளுறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், ஓகேவா?
இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெஷ் வாட்டரே இருக்குது, குடிக்கிற தண்ணி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஓகே, டிஸ்கஸ். Do you think we can drink the water present in the ocean? No, we can't drink. ஏன் குடிக்க முடியாது? எதனால குடிக்க முடியாது அப்படின்னா அது வந்து no due to it is salty, உப்பா இருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன இருக்கும், உப்பா இருக்கும், பொல்யூஷன் ஆகி இருக்கும். ஸோ ஏகப்பட்ட குப்பையெல்லாம் போட்டு வந்துடுறோம்ல, நீங்கள் வரலனாலும் மற்றவங்க போட்டு வந்துடுறாங்கல்ல, மற்றவங்க போடுறத நம்ம கேட்கலனாலுமே தப்பு தான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும், ஆனால் அதை நம்ம கேட்க மாட்டோம், வந்துடுவோம் நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே தப்பு தான். ஸோ பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுருவாங்க, தேவையில்லாத வேஸ்ட்டை தூக்கி போட்டுருவாங்க. வாட் கேன் ஓஷன் வாட்டர் பி யூஸ்டு ஃபார்? ஸோ ஓஷன் வாட்டரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உப்பு தண்ணின்றதுனால அதுலேருந்து தான் சால்ட் எடுக்கிறாங்க. கீழே பாருங்கள் சால்ட் எடுக்கிறாங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிளாக்காக கட்டி ஃபஸ்ட்டு தண்ணியை ரப்பி இந்த மாதிரி பிளாக்காக மண் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மண் போட்டு அடைச்சி வச்சு அப்புறம் என்ன ஆகும்னா அதை வெயிலில் நல்லா டே அண்ட் நைட்டு காய விட்டுருவாங்க. சார் நைட்டில் ஏது சார் வெயில் அப்படின்னா, ஓகே அதுக்கு நைட்டு அதில் கடலில் விட்டுற முடியாதுல்ல, அதனால் டே அண்ட் நைட்டுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரி, ராத்திரி பகலாக வந்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி காய 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 என்ன ஆகும்னா எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு வாட்டர் இருக்குது அப்படின்னா சன்னு நம்மளுக்கு வருது இல்லை, சன் எவ்வளோ சூடாக இருக்குது. இப்போ ஒரு 12 மணிக்கு 12 o'clock ஆச்சுன்னா எவ்வளோ சூடாகுது. நம்ம வெளியே போய் விளையாட முடியாது, வெளியே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் போகிறதுக்கே நம்மளுக்கு அப்படி இருக்குது உடம்பெல்லாம். ஸோ இந்த ஓப்பன் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சன்லைட் இருக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதிலே தானே இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் ஒரு பைக்கை நிப்பாட்டு போகிறோம், இல்லை ஒரு சைக்கிளை நிப்பாட்டு போகிறோன்னா அதில் உட்கார முடியுதா? உட்காந்தாலே சுட்டுரும் பயங்கரமாக. ஸோ அதே மாதிரி தான். ஸோ தண்ணியெல்லாம் சூடாகி ஆவியாக, அதாவது வேப்பர் எவாப்ரேட் ஆகும். அதுக்கு பேர் தான் எவாப்பரேஷன். ஆவியாக என்ன பண்ணும், மேலே போகும், காற்றுல கலக்கும். ஸோ தண்ணியெல்லாம் அட்மாஸ்பியரில் கலந்து விட்றோம் நம்ம. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த உப்புலாம் கிறிஸ்டலாக மாறும். இங்கே கூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டலாக மாறும் உப்பு தண்ணி. உப்பு தண்ணி வந்து உப்பாக மாறிடும். இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஓகேவா? இந்த சால்ட் பேன்ஸ், இது பேர் வந்து சால்ட் பேன்ஸ். இந்த மாதிரி ஸ்கொயராக கட்டி எல்லாம் தண்ணி கடல் தண்ணி போட்டு வச்சுருக்காங்கல்ல, அது பேர் சால்ட் பேன்ஸ். ஆஃப் குஜராத் ஆர் வேஸ்ட் ஃப்ளாட் லேண்ட் வேர் சி வாட்டர் இஸ் ட்ரைடு டு கலெக்ட் சால்ட். என்ன பண்ணுறாங்க, சி வாட்டர் இஸ் ட்ரைடு டு கலெக்ட் சால்ட். கடல் தண்ணியை நல்லா காய வச்சுன்னா எந்த சூடும் பண்ணுறதில்ல. சூரியன்லேருந்து வரக்கூடிய சூட்டாலே எல்லாம் காஞ்சி போயிட்டு உப்பை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சால்ட் ப்ரொடியூசிங் ஏரியா இன் இந்தியா. அப்போ எது வந்து லார்ஜஸ்ட் சால்ட் ப்ரொடியூசிங் ஏரியா இன் இந்தியா? குஜராத்தில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி 1, வேர் கேன் வி ஃபைண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்? ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம எங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? ஐடென்டிஃபை த டிஃப்ரென்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் ஃப்ரம் த இமேஜ் கிவன் பிலோ அண்ட் ரைட் தேர் நேம்ஸ். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கான நேம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது பேர் என்னது? இதுக்கு பேர் தான் பாண்ட், அதாவது குட்டை, சின்னதாக இருக்கும். ஓகேவா? பாண்டு, குட்டை. ஆனால் இது அப்படியே குடிக்கலாமான்னு கேட்டால் குடிக்கக்கூடாது. எந்த தண்ணியை நம்ம அப்படியே குடிக்கலான்னு கேட்டால் ஒன் அண்ட் ஒன்லி ரிவரை வந்து நம்ம அப்படியே குடிக்கலாம். ரிவர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அதாவது ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது பேர் தான் ரிவர். ஸோ அந்த ரிவரில் இருக்க தண்ணியை நம்ம அப்படியே குடிக்கலாம். ஆர்எல்ஸ் தண்ணி வந்து இந்த மாதிரி பாண்டு லேக்லலாம் தேங்கி இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நடுவில் இருக்கிறது என்னது? சிஆர் ஓஷன், எதுனாலும் எழுதிக்கோங்க. சிஆர் ஓஷன் எதுனாலும் எழுதிக்கோங்க. அடுத்து கிளாசியர்னா பனிப்பாறைகள். மேலே பனிப்பாறையாக தானே இருக்குது, கிளாசியர் ஐஸ் கட்டியாக இருக்குது. ஆர் ஐஸ்பர்க்னு கூட சொல்லலாம், ஐஸ்பர்க். நெக்ஸ்ட், ஸோ இந்த பிக்சர் வந்து என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேக். ஓகேவா? இது வந்து என்னது? லேக். மேலே மவுண்டனை பார்த்துட்டு சார் மவுண்டன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. கீழே பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள் தண்ணி, லேக். லேக்னா குளம். ஓகேவா? லேக்னா குளம். நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள், இது வந்து என்னது? ரிவர். இதுதான் வந்து ஆறு ஓடிக்கிட்டே இருக்குமா, இது ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது, போய்கிட்டே இருக்கும். எங்கே போய் முடியும்? சீல போய் கலக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், கடலில் போய் தான் கலக்கும். அப்போ பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாத்தையும் தேவையில்லாத உப்பு தண்ணியோட நம்ம கலந்து விட்டுறோம், அதை சேவ் பண்ணி வைக்காமல். ஸோ இது வந்து என்ன? கிணறு, வெல். ஸோ இது என்னது? ரெயின். ஸோ அவ்வளோதான். பட் வெயிட் பண்ணுங்கள்.
இது சாரி சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. இது ரிவர் இல்லை, அது வந்து ஒரு ரிவருங்கிறது கொஞ்சம் பெருசாக ப்ராடாக போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ரிவர். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம், அதாவது ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன இடத்துல வந்து ரிவர் மாதிரி அதுவும் போய்கிட்டே இருக்கும் நிற்காம, ஸ்ட்ரீம். ஓகேவா? சரி சின்னதாக ஒரு மிஸ்டேக், ஏன்னா பிக்சரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, இப்போ நெக்ஸ்ட். ஜோதி வாஸ் கியூரியஸ்னா ரொம்ப ஆர்வமாயிட்டான். இஸ் தேர் வாட்டர் இன் த ஏர் டூ? அப்போ காற்றுலையுமே வந்து தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் காற்றுல தண்ணி இருக்குது. ஏன் சார் என்ன சார் சொல்கிறீங்க, காற்றுல தண்ணி இருக்கா, என்னால் பார்க்க முடியலையே, அதை தொட முடியலையே அப்படின்னா, அதை பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும். எப்படி சார் ஃபீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளை சுற்றி இப்போது வெயில் காலம்னு வச்சுக்கோங்க, சம்மர் டேஸ். ஓகேவா? சம்மர் சீசன் வந்துருச்சு. நம்ம என்னதான் ஒரு 2-3 ஃபேனை போட்டு உக்காந்தாலுமே நம்மளுக்கு சூடாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நம்மளுக்கு பாடியே. அது காரணம் என்ன? அதுக்கு நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்டருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். மாய்ஸ்டர், ஈரப்பதம் அப்படின்னு அர்த்தம். மாய்ஸ்டர் ஈரப்பதம்னு அர்த்தம். இப்படி மாய்ஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை சுற்றி தண்ணி இருக்கு, ஆனால் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு மாதிரி டஸ்ட் மாதிரி தண்ணிங்க சுற்றிக்கிட்டு இருக்கு, தண்ணி வந்து ஃபில் ஆகிருக்கு. அது என்ன பண்ணும், வெயில் ரொம்ப அடிக்கும் போது அது எல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும், அதாவது காஞ்சி காற்றா கரைஞ்சி போயிடும். அப்போ நம்மளை சுற்றி ஈரப்பதமே இல்லைனா அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப சூடாக ஃபீல் ஆகுறது. இதுவே வின்டர் சீசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரெய்னி சீசன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப குளிரும், ஃபேனே போலனாலும் ரொம்ப ஜில்லுன்னு குளிரும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர், அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல மாய்ஸ்டர் அதிகமாயிரும், ஈரப்பதம் அதிகமாயிரும். அப்போது ஃபேனே போலனாலும் ரொம்ப ஜில்லுன்னே இருக்கும், ரொம்ப கூலிங்காகவே இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். பெட்ஷீட்லாம் போத்திப்போம், சொட்டர் எடுத்து போத்திப்போம், ஜெர்க்கின் எடுத்து போத்திப்போம், காதுக்கு வந்து மஃப்ளர்லாம் போட்டுப்போம். ஸோ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, அப்போ நம்மளை சுற்றி தண்ணி இருக்குது, ஏரில் அதாவது காற்றுல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். சரியா? வாட்டர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். தண்ணிக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ்னு பார்ப்போம். வி ஆல்ரெடி நோ தட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர். ஒன்று வந்து என்னது, லிக்விட், இன்னொன்று வந்து சாலிட், இன்னொன்று வந்து வேப்பர். அதாவது ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டேட் இருக்கும், சாலிட், லிக்விட் அண்டு கேஸ். கேஸுங்கிறது வேப்பர்னு சொல்லலாம், ஆர் கேஸ்னு சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த 3 தான் இருக்குது. ஸோ லிக்விட், சாலிட், கேஸ், இந்த 3 இருக்குது. இந்த தண்ணி மட்டும்தான் 3த்துலேயுமே வரும், லிக்விடாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும், வேப்பராகவும் இருக்கும். மற்ற எதுவுமே 3த்துலேயுமே வராது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன். அந்த ஐஸ் க்யூப்பை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு சாலிட். ஒரு தண்ணியை ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், அது ஐஸ் கட்டியாக மாறிடும், அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் வந்துருச்சு. இப்போ அதே ஐஸ் கட்டி எடுத்து நான் வெளியே வச்சிடுறேன், நான் வெளியே வச்சிடுறேன், ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் தண்ணியாக மாறிடும், அது லிக்விட். அந்த தண்ணியானதை நான் எடுத்துன்னு போய் ஹீட் பண்ணுறேன், இல்லை வெயிலில் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆவியாக கிளம்பி மேலே போக ஆரம்பிச்சு, கொதிச்சு ஆவியாக கிளம்பி போக ஆரம்பிச்சிடும், அது வந்து கேஸ். ஓகேவா? அதை ஒரு ஆக்டிவிட்டி வச்சு சொல்லித்தரலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம், நம்ம படிச்சிட்டோம், பட் இருந்தாலும் ஆக்டிவிட்டி ஆச்சே, பார்ப்போம். டேக் அ ஸ்டீல் கிளாஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. Put some ice cubes on it. Observe the small water droplets forming on the glass. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கிளாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டுருங்க. அப்படி போட்டாங்க பாருங்க, வெளியே பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அதாவது தண்ணியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கும், சொட்டாக தண்ணி வந்து வெளியே வந்துட்டுருக்கும். அது காரணம் அது வாட்டர் இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. நீங்களே ஏதாச்சும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களோ, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஐஸ் காஃபி அந்த மாதிரி எதாவது குடிக்கிறீங்களோ, கோல்ட் காஃபி எதனா குடிக்கிறீங்களோ, அப்போது ஒரு கொஞ்ச நேரம் அதை வெளியே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிலை தாண்டி நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ட்ராப்பாக சின்ன சின்ன துளியாக வர ஆரம்பிச்சிடும் தண்ணி. அது வந்து ஏன் வருது, வேர் டூ திஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம் ஃப்ரம்? எங்கேருந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வருது? நடுவில் நம்ம ஐஸ் கட்டியே உள்ளே தான் போட்டோம், வெளியே எப்படி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்மளை சுற்றி மாய்ஸ்டர் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். ஸோ நான் ஐஸ் கட்டியை தூக்கி உள்ளே போட்டேன் அப்படின்னா இந்த கிளாஸை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த காற்றுல இருந்திருக்கக்கூடிய ஈரப்பதம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப கூலாகி இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கூலாகி இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் த மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் இன் த ஏர் அப்படிலாம் எழுதியே கொடுத்துடலாம். த
water droplets from the moisture present in the air. ஓகேவா, காத்துல கலந்துருக்கு. சரி, நெக்ஸ்ட். What happened to the ice cubes after they are left in the glass for some times? ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸை அந்த கிளாஸ்லேயே விட்டுறேன், ரொம்ப நேரம் அந்த கிளாஸ்லேயே விட்டுறேன். அப்போது என்ன நடக்கும்? மெல்ட் ஆயிரும், அவ்வளோதான். ஐஸ் க்யூப் என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணியோட அளவு இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம கிளாஸில் ஊற்றுன தண்ணியோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். ப்ளஸ் என்ன பண்ணும், மெல்ட் ஆயிரும், கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போயிடும். மெல்ட்னா கரைஞ்சி போயிடுது. த ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட்ஸ், அவ்வளோதான், உருகி போயிடும். உருகி என்ன ஆயிரும், லிக்விடாக மாறிடும். இஃப் வி ஹீட் வாட்டர் வாட் வில் ஹேப்பன் டு இட்? நான் முன்னே சொல்லிட்டேன், வாட்டர் வந்து கொதிக்க வச்சா என்ன ஆகுது, இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், ஆவியாக போயிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஆவியாக போய்கிட்டு இருக்கா மேலே. அப்போது ஃபார்ம்ஸ் டு கேஷியஸ் ஸ்டேட். அவ்வளோதான், ஆவியாக போயிடும், கேஷியஸ் ஸ்டேட். ஆர் என்ன பண்ணும், எவாப்ரேட் ஆயிரும், இல்லை ஸ்டீம் ஆயிரும், எல்லாமே ஒன்று தான், எப்படினாலும் எழுதிக்கலாம். இந்த அபோவ் ஆக்டிவிட்டி வாட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் டு யூ சி? என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்த வரைக்கும் சாலிடு பார்த்தோம், ஐஸ் கட்டி, ஐஸ் க்யூப்ஸ். அதுக்கப்புறம் லிக்விட் பார்த்தோம், அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை கொதிக்க வச்சா என்ன ஆகுது, கேஸாக மாறிடுது. கேஸ் ஆர் வேப்பர்ஸ் ஆர் ஸ்ட்ரீம், எதுனாலும் எழுதிக்கோங்க. அப்சர்விங் சேஞ்சஸ். ஐஸ் மெல்ட்டிங், ஐ அப்சர்வ். ஐஸ் வந்து உருகும் போது நம்ம என்ன கவனித்தோம், ஐஸ் வந்து வாட்டராக சேஞ்ச் ஆகுது. அப்போது ஐஸ் டு வாட்டர் ஆர் ஐஸ் டு லிக்விட், சாலிட் டு லிக்விட், எப்படினாலும் எழுதிக்கோங்க. ஐஸ் டு வாட்டர், சாலிட் டு லிக்விட், இது எப்படினாலும் எழுதிக்கோங்க. ஏன்னா ஐஸுங்கிறது சாலிட், வாட்டருங்கிறது லிக்விட், எப்படினாலும் எழுதிக்கலாம். வாட்டர் பாயிலிங், இப்போ வாட்டர் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம், லிக்விட், வாட்டருங்கிறது லிக்விட் தானே, இப்போ லிக்விட் டு கேஸ். வாட்டர் இன் சன்லைட் ஃபார் 3 days, 3 நாள் என்ன பண்ணிடுறாங்க, தண்ணியை சூரிய வெளிச்சத்தில் விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும், எவாப்ரேட் ஆயிரும், தண்ணி வந்து என்ன ஆயிரும், எவாப்ரேட் ஆயிரும். அவ்வளோதான் விஷயம், சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். Through this experiment, we found out that water can change into ice and stream, and it can also return into liquid form. ஸோ தண்ணியை நம்ம எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாலிட்லேருந்து ஐஸாக மாற்றிக்கலாம், ஐஸ்லேருந்து ஸ்டீமாக மாற்றலாம், மறுபடியும் ஸ்டீம்லேருந்து லிக்விடாக மாற்றலாம், இந்த லிக்விட்லேருந்து வேறு என்ன பண்ணலாம், மறுபடியும் சாலிடு இல்லைனா ஸ்டீமு, எதுனாலும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம்.